பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இந்த ஒரு இடம் வந்திருக்கிறார். இது 79 80வது எபிசோடு. இது 23/12/2025 செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பான நிகழ்வுடைய ஒரு ஸ்பெஷல் வீடியோ. முக்கியமா வந்து இந்த அமாவாசைக்கு வந்து பேய் பூசி தெரியுமா, அது வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி தான். திவாகர் போனதுக்கு அப்புறம் கமருதனுக்கு அப்புறம் இப்போ வந்து அமித் வந்து ஃபுல்லாவே திவாகராகவே மாறிய தரணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை பத்தி இந்த எபிசோட்ல பேச போறோம். அது நம்மளுக்கு மட்டும் தெரியல, அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேடு மாதிரி அமித் வந்து மாட்டிக்கிட்டாரு அதுல. அதுதான் என்னன்றது கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். அமித், பார்கவ் அண்ட் பார்வதி. ஓகே, இல்ல நீங்க பார்கவுக்கு தான் கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சு பார்கவ்னு. சரி, சாரி. அமித், பார்கவ் அண்ட் பார்வதி, இந்த ரெண்டு பேருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இதுல வந்து ஒரு கட்டத்துல வந்து அமித் வந்து எப்படி வந்து பார்வடைய வாழ்க்கையில வந்தாருன்னா கமருதீனை நக்கல் விடுறதுக்காக தான் வந்தார் அவர் ஆக்சுவலா. இல்ல ஜாக்கி, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் எங்க ரொம்ப நெருக்கமாயிட்டார் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம இப்படி இருப்போம், நம்மளுக்கு அறியாமலே திடீர்னு ஒருத்தவங்கள்ட்ட அப்படியே டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுவோம். ஆக்சுவலா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்துலலாம் பார்த்திருக்கீங்களா, ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். திடீர்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாடகத்துல வந்து ஒன்னா நடிக்க சொல்லுவாங்க காலேஜ்ல. அப்ப வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் சீன் கிட்ட அப்படி வரும்போது காலேஜ்ல வந்து 5 வருடம் ஒர்க் பண்ணுன்ற முறையில, அதாவது இந்த டிபார்ட்மெண்டா பிரிப்பாங்க மேடம். சிம்போசியம்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து குழுவாக வேலை செய்யணும்னு டிபார்ட்மெண்ட் பிரிப்பானுங்க. என்னது வெல்கம் குரூப்பு, தண்ணி எடுத்து போய் கொடுக்குற குரூப்பு, டாய்லெட் கிளீனிங் குரூப், இந்த மாதிரி குரூப்பா பிரிப்பானுங்க. அந்த மாதிரி குரூப்ல தான் வந்து முதல்ல இந்த லவ்வே ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி எந்தோ வேற டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து சிம்போசியத்தில் இருக்கும்போது ஒரு கிளாஸ்லேயே சிம்போசியத்துக்கு வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டும் செயல்படும் போது பிரித்து செய்யும் போது அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து புகழ உயர்த்தணுன்றதுக்காக எல்லாம் இணைந்து செயல்படுவாங்க. ராக்கு பங்கு முடிச்சு லேபை கிளீனா வச்சுக்கிறதுல இருந்து, தோரணம் கட்டினதுல இருந்து, கலர் கோலமாவை போடுறதுல இருந்து நிறைய விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த மாதிரி இப்பதான் அது மாதிரி ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்ல வரேன். இங்க அப்படிலாம் ஸ்ட்ராங் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இங்க என்ன சிம்போசியமா நடத்துறாங்க? இங்க சிம்போசியமே வேண்டாம் ஜாக்கி. ஆனா நீங்க ஒருத்தரோட ஒருத்தரை இணைத்து பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா, இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஜாக்கி பிடிக்கவே பிடிக்காதுங்க. சும்மா இல்லாம எங்க உண்மையிலேயே இருக்கிற 5வது திருமாமி தான் அது. ஓகேவா, 1வது அந்த திருமாமி அந்த மாமி எப்ப பாரு வந்து அவனுக்கு அவளுக்கு ஏதோ ஓடின்னு இருக்கு பாத்துக்கோ, அவனுக்கு அவளுக்கு ஏதோ போயின்னு இருக்கு அப்படின்ட்டே இருந்தது. அதனாலே வந்து அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அந்த டிபெண்டன்ட்க்கு என்ன கதைன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி விடுங்க, சொல்றதுக்கு. சோ அந்த மாதிரி இவர் வந்து இவங்க வார்டனா இருப்பாங்க. இவர் வந்து அப்ப அந்த உப்மா கிளன்றதுக்கு அந்த பரோட்டா உப்மா அதை கிண்டுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் பாத்தீங்களா. அந்த டைம்ல வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு காதல் ஓடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த டாஸ்க்ல. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் இணைச்சு பேசுவாங்க. இந்த வாதியாருக்கும் வார்டனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எபிசோட் பாத்தீங்களோ நீங்க? அது இல்ல மேடம், அப்பதான் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வெறுப்பேத்துறதுக்காக இவங்க தோல் சாய்வாங்க. மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டேன் நானு. நீங்க உங்களுக்கு நிறைய என்ன கொடுமைன்னா, அன்னைக்கு வீரமா இருந்தவர் கடைசியில அவனும் மாண்டானேன்ற மாதிரி அமித் மாறலாம் எனக்கு வருத்தமே. சிம்பிள், அதுதான். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க திரும்ப ஒருத்தரோட வச்சு உங்களை பேசும்போது அவர் வந்து அந்த டாஸ்க்லயே சொல்லுவாரு, இது வேண்டாம் பாரு. அவங்க லெட்டர் எழுதினுவாங்க தெரியுங்களா? இவங்க ரெண்டு பேர் பேரெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் வைப்பாங்க. இப்ப புரிஞ்சிருச்சு. அந்த டாஸ்க் தான் ஆக்சுவலி. தட்ஸ் ஆர் டாஸ்க். ரைட். நவ ஐ ரிமெம்பர் ஆல் தி திங்ஸ். ரைட். ஓகே. சோ அப்ப க்ளோஸ் ஆனவர் தான். அதுவும் இதுல வந்து நீங்க வந்து வெளியில இருக்கிறத கூட நீங்க அழிச்சிடலாம் மேடம். இந்த டாய்லெட் ரூம்ல எழுதுற மேட்டர் அழிக்கவே முடியாது. காலத்துக்கு நிலைச்சு நிக்கும். ஏன்னா எங்க போய் எல்லாத்தையும் பார்த்து அழிக்க முடியும் சொல்லுங்க? அவன் போயிட்டு வரான், எழுதி வச்சா அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கு இருந்தாலே போதும், பரவிடலாம் ஆக்சுவலி. அதேதான். சோ அந்த மாதிரி அப்ப க்ளோஸ் ஆனவர் தான் அவரு. அவர் அறியாமலேயே நம்ம க்ளோஸ் ஆகும்ல ஒருத்தர்கிட்ட. ஒருத்தவங்க நம்ம அறியாமலவே க்ளோஸ் ஆகவும் இல்லையா, அந்த மாதிரி வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சார். அப்ப அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாரும் வந்து கொஞ்சம் லேஸ் பட்டவங்க கிடையாது. அவங்களுக்கு இப்ப கமருதனுக்கு வந்து அவங்களையும் கமருதன் பேக்கப் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு. இன்னொன்னு கமருதன் அப்பதான் அரோரா கூட வந்து மிங்கிள் ஆயிட்டு இருந்தாரு. சிங்கிளாவே இருந்து ரெண்டு பக்கமே அவர் வந்து டபுள் டச் அடிச்சிட்டு இருக்கும்போது அவரு இவங்களுடைய டார்ச்சர் பொறுக்க முடியாம அவர் வந்து அந்த பக்கம் போவார் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் இவங்க கூட்டு வருவாங்க. அதுதான் வந்து ஏய் வாடா பேபி வாடா வாய உடச்சு
நேத்து எபிசோட் தான் பர்ஃபெக்டா இருந்தது. சரி அதனால அவர் எங்க கூட்டாலே முடிஞ்சிருவார் கதை. வானா டே இங்க வானா சார், அவராவது கூப்பிட்டா நான்லாம் பாத்திருக்கேன். பார்த்தாலே சில பேர்லாம் வந்து நீங்க ஏன் சார் கண்ணாடி போடுறீங்க? இல்ல மேடம், நிறைய கிரைம் பண்ணிருக்கோமா, அது எங்க நம்ம பொருத்தி பாக்குறோம்னு எனக்கு தெரியல மேடம். அதனால போட்டு விட்டுருமே, அது என்னதுக்கு அது மான் கிடையாது அப்படின்ற மாதிரி பொறுப்புத்துறவு போல இந்த கதை மயிரில் நாங்க எந்த எவனையும் இருக்கல, எவனையும் வம்புக்கு இருக்கல, இதுக்கு அதுக்கு சம்பந்த மயிரே கிடையாது கடைசியில் அவனும் சொல்லியிருப்பான். ஆனாலும் ஒரு பொறுப்புத்துறவு போடுறது இல்லையா, அந்த மாதிரி இந்த கதை எடுத்து மாட்டிக்கிறோம். சரி, இப்ப லவ் பண்றவங்க கூட நாங்க லவ்வே பண்றது இல்ல, நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம், அந்த மாதிரி. இங்கேயும் பாருங்க எல்லாமே அண்ணா அண்ணா, அவ்வளவுதான். சரி, யூ கான்ட் ஹெல்ப் இட் இல்லையா? ஆனாலப்பட்ட பிக் பாஸே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு செகண்ட் ஒய்ஃப்னு. அப்ப பேரு என்ன, அந்த அவரோட அன்னைக்கு கொண்டு போய் குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆந்தானே. எல்லாரும் அப்படிதான். பட் மேடம் அது இல்லன்னு பதறும் போது ஒரு சந்தோஷம் வருது, அதுதான் எதிர்பார்த்தாரு. யாரு? பிக் பாஸ் எதிர்பார்த்தது வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அதுதான் மேடம், அது கன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும்ல, அப்படியே இல்ல அப்படி ஒரு பதட்டம் இருக்கும், அது இல்லன்னும் போது அது அப்படியே. இது எல்லாருமே பண்ணிப்பாங்க சார், எல்லாருக்குமே. எல்லாரும் கண்ணாடி போட்டவர்களும். ஆமா, சோ அந்த மாதிரி இவர் அப்பதான் மாற ஆரம்பிச்சாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, பார்வதி கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அவங்கள பீப்புள நல்லா படிச்சுக்குவாங்க. ரொம்ப எதிர்க்காதவங்க. நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க இதை, உங்களோட பாயிண்ட் தான். பட் நான் எடுத்துக்கிறேன். விக்ரம், நீங்க என்னையே எடுத்துக்கிட்டீங்க, என்னையே டிபெண்டன்ட் ஆகி இத்தனை வந்து உட்கார வச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே எடுத்துக்காங்க. இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? ஐயோ, இந்த டிபெண்டன்ட்டே முதல்ல அதை மாத்துங்க. நான் வேணா டிபெண்டன்ட் ஆகிக்கிறேன், இருந்தா பிரச்சனை இல்லையே, சாத்திட்டு இருங்க. சோ அதனால வந்து என்னாச்சுன்னா, அப்ப வந்து பார்வதி கிட்ட அந்த ஒரு டாக்டிஸ் இருக்கு. அவங்களுக்கு மனிதர்களை நல்லா படிச்சுக்க தெரியுது. அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்த விட அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்ப வந்து ஷூ போட்டுன்னு போ பார்வதின்னு சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து அவருக்குள்ளாரையும் ஒரு ஒரு அது எப்படி சொல்ல, என்ன மேடம் அது உண்மையில இல்ல. இப்ப நம்மளுக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க? 7வது மாமி வந்து கதையை கட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தோணுச்சு அது மாதிரி. ஒரு இல்ல சார், அவருக்குள்ளாரையும் ஒரு சைக்கு இருக்குங்கிறத பார்வதி உணர்ந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த அவருக்கு நிறைய அந்த விஷயங்கள் இருக்கு. அவர் அதை கொஞ்சம் எப்படி சொல்றது, இலைமறை காய்வாதான் அவர் காட்டுறாருங்கிறது பார்வதி நல்லாவே கெஸ் பண்ணிட்டாங்க. இல்ல மேடம், இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுல நீங்க இந்த பார்வதி கூட மிங்கிள் ஆகிற எல்லாருடைய ஆளுங்களையும் பாருங்களேன். இன்னும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் என்ன சொல்லுங்க? எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான விஷயம்னா, யாரையும் அடுத்தவங்களை யாருமே வந்து பீப்புளாவே கன்சிடர் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லாருக்குமே ஊர் கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஊர் நான் பேசுறது, திண்ணையில உட்காந்து பேச தெரியுமா, அந்த மாதிரி சாயங்காலம் வந்து நான் இவன் அங்க போனாலுமே அவன் கூட போனாலுமேன்னு இந்த கதையை பேசுறதுக்கு அந்த கதையை கேட்கற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளுங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பார்வதி கூட போய் மிங்கிள் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் எப்ப ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, எப்ப சாண்ட்ராவை இவருக்கு வந்து போய் இவர் பேக்கப் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இவர் வந்து எப்படி மைண்ட் அமித் மாதிரியான ஆளுக்கு எப்படின்னா, உள்ள இருக்கும் பொழுது கனி அவங்க எல்லாம் வந்து ஒரு அன்பு குரூப்புங்க அப்படிங்கறத மனதுல பதிக்க வச்சுக்கிட்டே இருந்ததுனால, அப்ப அதுக்கு ஆப்போசிட் யாரு அப்படின்னும் பொழுது அவர் பார்வதி கூட நிறைய பேச ஆரம்பிச்சார். இவ்வளவுதான். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து தலையை வந்து சாயும் போது தோல்ல கூட அவர் சொன்னாரு, பாரு இதெல்லாம் தப்பு, இது அவனை வெறுப்பேற்றதுக்கு என்ன வந்து பகட காய என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதனால அவர் தப்பு எல்லாம் ஃபீல் பண்ணல. அவனை வெறுப்பேற்றதுக்கு எதுக்கு என்ன வந்து பயன்படுத்துறாங்க? அவர் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நாமளும் அவங்க கிட்ட சொல்லியிருந்திருப்போம். இது வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அங்கதான் இருப்போம், அவங்க பொண்ணு அங்கதான். நானே அடுத்த பிபி வந்து பண்ணலாமா இல்ல, எல்லா உண்மையும் வெளியே வந்துட்டே இருக்குது, எல்லா கிரைம் ரேட்டும் வெளியே போயிட்டே இருக்குது. அப்புறம் எல்லாம் ஏஐ கிட்ட கொடுத்து எல்லாம் நீட்டா வச்சிருக்கும் போது எல்லாத்தையும். ஆமா, நான் மட்டும் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல ஜாக்கி. ஏஐ மாதிரி பல பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே அப்படின்னு அவங்க எடுத்துன்னு வருவாங்க, தெரியும்ல. சோ அந்த மாதிரி அது சொல்லி முடிச்சப்ப நாமளும் நினைச்சோம், அமித் பயங்கரமான ரோஷக்காரரா இருக்காரு, பெங்களூரு ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாக்குறதுலாம் பார்த்தா அவங்களே அப்படின்னு ஆயிருக்கும். என்னன்னா விஷயம் ஒண்ணு இல்லைங்க, நல்லவர் தான் அவரு. தான் பொண்ணு காயப்படக்கூடாதுன்னு கூட வந்து அப்பாவை சும்மா இப்படி பண்ணாங்கன்னா அப்படி சொல்றதுலாம் ஓகே, நல்லவர் தான் அவரு. ஆனா என்ன பிரச்சனை, சேர்ந்த இடம் தான். டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு தப்பான விஷயத்த டெய்லி ஒருத்தவங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மாறிடுவீங்க. ஆக்சுவலி நீ தான் சாண்ட்ராவே வெளியில வந்தாங்க. ஏன்னா சாண்ட்ரா கிட்ட இதே மாதிரி கதையை போய் சொல்லுவாரு, கனி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. யாரோட சேர்ந்த? பாலோட சேர்ந்தல, நானும் பாலோட சேர்ந்தேன், இதனாலதான் என் பேரே கெட்ட பேர் ஆயிடுச்சு, அவங்க டோன் ஆஃப் வாய்ஸ் அப்படிதான் இருக்கு, இதை வந்து ஏற்றி வருது பாரு,
புரிஞ்சுக்கோ அமித்னு அவங்க சொல்லுவாங்க. யார் சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கோ அமித்னு சொல்லுவாங்க. இப்பயா அதுதான் நிறைய பேர் சொல்லி, ஆமா என்னது சேச்சி இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா எங்க உண்மை? சேச்சிக்கு நேத்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கதை சொல்லிட்டு போனாரு. ரைட்டுமா, அந்த மாதிரி அமித்துக்கு அவங்க பொண்டாட்டி வந்தாங்கன்னா வேப்பில அடிச்சாங்கன்னா சரியாயிடும். அது ஒண்ணு, அது விட்டு அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரிதிங் திவாகர் வந்து அந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒப்பிப்பாரு. பாரு இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா, கனி உப்பு போடும்போது எச்சக்கையை தொட்டுச்சு அதுக்கப்புறம் தான் தொட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அதுல வந்து கமருதீன் வந்து இவங்க வந்து பேட் டச் போது அது இன்னும் வந்து சூப்பர், அவங்க கூட சேராதப்பா யோகியமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பயணம் சொன்னார். ஸோ இந்த மாதிரி இந்த ஊர் நாயம் பேசுறதுல திவாகர் நம்பர் 1. அந்த மாதிரி ஆளும் தோலுமா வளர்ந்த அமித் இன்னைக்கு பார்வதி கிட்ட போய் ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காருங்க. எல்லாத்தோட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அமித் வந்து பெருசா லைம் லைட்ல இல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரங்கள்ல. அதற்கப்புறம் தான் வந்து அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு கிராஃப் என்னன்ட்டு. அவருக்கு நமக்கே தெரியுது இது வந்து பாரு பாசா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாண்ட்ரா பாசா இருந்தது. சோ அப்ப யார் கூட இருந்தா நாம தெரிவோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா அமித் ரொம்ப கால்குலேட்டிவாவும் இருக்காருன்னு தோணுது. அதனாலதான் அவரு ஒண்ணு சாண்ட்ரா கூடவே இருக்காரு, இல்ல பாரு கூடவே இருக்காரு. அவங்க கண்டிப்பா ப்ரோமோல வருவாங்கன்னு அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். சோ அந்த மாதிரியே வந்து இவங்க 2 பேரும், ஏன்னா அவருமே வந்து பிக் பாஸ்க்கு டீம்ல வாய்ஸ் ஓவரா இருக்காரு. நீங்க தவறா கணிச்சு நீங்க 90% நீங்க வேணா பாருங்க, நம்ம 2 பேர் கெஸ் வச்சுக்கலாம். 10 பவுண்ட் தாங்க எனக்கு. நான் 10 பவுண்ட்லாம் கிடையாது, 1 ரூபா தரேன். 1 பவுண்டு நீங்க காத்தடிக்கிறதுக்கு போய் 1/2 பவுண்டு மிச்சப்படுத்தின 1 பவுண்ட் அது மிச்சம், அதை உனக்கு கொடுத்துட்றேன். மத்தபடி இவ்வளவு எல்லாம் ஒருத்து கிடையாது. அது யாருகிட்ட நான் வந்து பந்து வைக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆக்சுவலி அதுக்கு வந்து சிவலிங்கமும் தெரியல சத்தியம் தெரியலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கதை தான் வருது. எனக்கு என்னமோ அவர் மேல அந்த நம்பிக்கை கிடையாது. அது அவ்வளவுதான், அது முடிஞ்சது கதை. ஓகேவா? பட் உங்களோட கமெண்ட் இதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜாக்கி வந்து பெருசா ரொம்ப நல்லா படிக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வந்து என்னன்னா இவங்க வெளில போனாலே ஊர் சுத்தத்து தான் போறான்னு கரெக்டா தெரியும் அவங்க அம்மாவுக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்ப கேட்டாலும் நான் அத்தை வீட்டுல இருந்தேன், அவங்க அத்தை பசங்க 2 பேர் இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க, வீட்லயே தான் இருப்பாங்க, படிக்க பசங்க 3 பேர் மொத்தம். அதுல முதல் 2 பேர்கிட்ட தான் நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அந்த விஷயத்த நான் சொல்ல வந்தேன். சோ அதுவும் ஃபர்ஸ்ட் பையன் கூட தான் இவங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மாவுக்கு ஒரு மைண்ட் செட், நம்ம பிள்ளையும் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்க பொருத்திக்கிறது என்னன்னா, நாங்க தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது he will also be in that same இது இல்லையா, டோன்ல இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அமித் அவரு வெளியில தெரியல, அவர் பெருசா அவருக்கு தெரியுது அவரோட கெப்பாசிட்டி என்னன்றது. அவரால் சண்டை போட முடியாது பெருசா யாருக்கிட்டையும் போயிட்டு, அவரால் பெருசா வந்து ஃபன்னியாவும் இருக்க முடியாது. அதனால வந்து பார்வதி கிட்டையும் சாண்ட்ரா இருக்கிறாருன்றது உங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னா அப்படி இல்லை அப்படின்றதும், அவருக்கு வந்து இந்த பக்கம் கனி இந்த மாதிரி ஆட்கள் கூட அவரால் மிங்கிள் ஆக முடியல. ஏன்னா அவங்க ஃபன்னியா இருங்க, அது ஏதோ ஒண்ணு சம்திங் லைக் தட். அவங்களால மிங்கிள் ஆக முடியல, அவங்களை சேர்த்துக்கல, பெருசா அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கல. சில பேர் வந்து நீங்க கனி, விக்கல் விக்ரம், கானா வினோத், சபரி இவங்க ஏன் எல்லாம் ஒன்னா இருக்காங்க சொல்லுங்க? எல்லாருமே ஜாலியா பேசிக்கிறாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, எல்லாருக்கும் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு. அங்க போய் வந்து அது என்ன வந்தது, நான் என்ன சொல்ல வரேன்னா அங்க வேலைக்கு ஆகாதுன்னு, அதனாலதான் அவருக்கு இங்க செட் ஆகல. அதனாலதான் அவர் இங்க வந்தாருன்றதும் அவருக்கு தெரியணும் தெரியாதெல்லாம் பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. இதுல வந்து என்னன்னா, இவர் எப்படி வந்து ஒரு பிக் பாஸ் உடைய குரல் கொடுத்தவரா இருந்தாரு, எப்படி வந்து இது வந்து பகுத்தாராய முடியாத மாதிரி இருந்ததுன்னு சொன்னார். அதனால இப்ப வந்து அவர் வந்து பிக் பாஸ் இருந்ததுனால இங்க இருக்கிறவங்க சைக்காலஜில அனலிசிஸ் பண்ணுவார் சொல்லவே முடியாது. ஏன்னா 2ஆம் வாய்ப்பு நீ கேட்டாலும் 4 பேருக்கு தெரியவே தெரியாது, 9ஆம் வாய்ப்பு சுத்தமாவே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதோட ஒப்பிடக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலையும் அமித் வந்து சேர்த்துக்க முடியாதனாலே, அந்த இடத்துல அவருடைய விஷயங்கள் செட் ஆகல அப்படின்றதுனாலையும், ஊர்கதையை பேசுறதுக்கும் தன்னுடைய கதைகளை சொல்றதுக்கு எனக்கு வேணுன்றதுக்காக தான் அவர் வந்து பாரையும் சாண்ட்ராவையும் தேர்ந்தெடுத்தாரு. மற்றபடி வந்து அவர் வந்து லைம் லைட்டுக்கு வரணுன்றதுக்காக போறல, ஊர்கதை சொல்றதுக்கும் தனக்கு ஏற்பட்ட நிகழ்வை வந்து சொல்லுறதுக்கு ஆறுதலாக ஒரு ஆள் வேணும். அது வந்து பார்வை சூப்பரா பண்ணுவாங்க அந்த மாதிரி இடத்துல. அப்படி செஞ்சுட்டு இவங்களுடைய விஷயத்தை எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருவாங்க. ஓகேவா? இந்த டிராவலர் மாதிரி டக்குன்னு கடிச்சு டம்முன்னு எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரேஷ்மிகா மந்தானா வந்து ராஷ்மிகான்னு ஏதோ ஒரு மந்தானா அவங்க வந்து டிராகுலாவும் ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க ஜாக்கி. அப்படி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி போல இருக்குது பிரைம்ல. நான் அது மொபைல் அது பாட்டு ஓடிட்டு இருந்தேன். அவங்க வந்து டிராகுலா ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்காங்க டிராகுலாவா. சரி, அது மாதிரிதான். சோ அந்த மாதிரிதான் அவருன்றதுனாலதான் அப்படி இருக்கிறாரு. தன்னுடைய கதைகளை சொல்றதுக்கும் அதை கேட்கறதுக்கும் ஆள் கிடையாதுங்க. அதுல 2 பேர் வந்து சாண்ட்ரா அண்ட் பார்வதி. இன்னொன்னு சாண்ட்ரா வந்து கட்டம் போட்ட சட்டையை வச்சு கதவு கிட்டே இருந்தா அது நகரவே நகராது. அந்த இடத்துல போய் சாமி கிட்ட போய் வரம் சொல்ற மாதிரி, இல்ல கோரிக்கை சொல்ற மாதிரி, இல்ல வேண்டுதல் பண்ற மாதிரி அங்க போய் கதவு கிட்ட உட்காந்து கதையை சொல்லிட்டு இருந்தாரு 3 நாளா. இந்த பக்கம் வந்து தோலும் பேசவும் ஆளும் அப்படி இருக்கும்போது பார்வதி அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து ஆப்டா இருந்தாருன்றதா இங்க சொல்ல வந்த விஷயம். இந்த 2ல எது சரின்றதை நீங்க பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஆனால் திவாகராக இருந்த
திவாகர் போனதுக்கு அப்புறம் அமித் வந்து திவாகராவே மாறிய தருணன்றதை சபரியும் நக்கலுவார் பயங்கரமா. ஆமா ஆமா ஓகேவா? சோ அவர் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வெளியில வந்து என்ன பிடிக்கல, எனக்கு அப்படி வந்து ஃப்ரேம் பண்ணது பிடிக்கலனாலும் அங்கேயே சுத்திட்டு இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, பார்வதி மேல தண்ணி ஊத்துறப்போ ஒரு சால் எடுத்து தலை தடுக்கிற அளவுக்கான பாசத்துல இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அடுத்தது விக்கலுக்கிற தண்ணி ஊத்தும் போது கூட இவர் வந்து ஏதோ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வந்து நடுவில் ஐஸ் இது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. ஆனா வெளியில சொன்னா எங்க 2 பேரும் சேர்த்து பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு வச்சுக்காங்க. சோ இதுதான் அங்க நடந்த விஷயங்கள். இதுதான் கனிக்கூட எதிர்க்கிறதற்கான காரணமாக இருந்தது. இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ஏதாவது அது பின்னணிகள் ஏற்படுங்க. வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. ஜாக்கி சேகர் மற்றும் signing off.